வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் நிலம் மற்றும் வீடுகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் தற்போதைய 2026 ஆண்டின் சமீபத்திய நிலவரப்படி மிக முக்கியமான மற்றும் அதிரடியான புதிய டிஜிட்டல் நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. பொதுமக்களின் அலக்கழிப்புகளை குறைக்கவும் இடைத்தரகர்கள் இல்லாத வெளிப்படையான விற்பனையை உறுதி செய்யவும் தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இந்த புதிய நடைமுறைகள் மற்றும் தற்போதைய அப்டேட்கள் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இதுவரை TNHB-யில் வீடு அல்லது மனை வாங்க வேண்டுமென்றால் நேரடியாக அலுவலகங்களுக்கு சென்று விண்ணப்ப படிவங்களை வாங்கி பூர்த்தி செய்து ஆஃப்லைனில் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. ஆனால் சமீபத்திய அறிவிப்பின்படி அனைத்து சேவைகளும் முழுமையாக ஆன்லைன் மயமாக்கப்படுகின்றன. விற்பனைக்கு தயாராக உள்ள வீடுகள் மற்றும் வீட்டுமனைகள் ஆகியவற்றின் விவரங்களை மக்கள் ஆன்லைனிலேயே பார்த்து கொள்ளலாம். மேலும் ஆவணங்களை சமர்ப்பிப்பது, சரிபார்ப்பது மற்றும் பணம் செலுத்துவது வரை அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடக்கும் என்பதால் அலைச்சல் முற்றிலும் தவிர்க்கப்படும். TNHB-யில் வழக்கமாக குலுக்கல் முறை மூலமே வீடுகள் ஒதுக்கப்படும். ஆனால் தற்போது கட்டி முடிக்கப்பட்டு தயாராக உள்ள வீடுகள் மற்றும் விற்காமல் இருக்கும் மனைகளுக்கு ஆன்லைன் மூலம் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற புதிய முறை தீவிரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் லாகின் செய்து முன்பதிவு தொகையை செலுத்தி தங்களுக்கு பிடித்த வீட்டை மக்கள் நேரடியாக தேர்வு செய்து கொள்ள முடியும். தற்போது விண்ணப்பிப்பவர்களின் தகுதிகள் மற்றும் மாத வருமான வரம்புகள் பின்வருமாறு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. வயது மற்றும் இருப்பிடம். விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக சொற்று இல்லா சான்றிதழ். விண்ணப்பதாரர் பெயரிலோ அவரது துணையின் பெயரிலோ அல்லது மைனர் குழந்தைகளின் பெயரிலோ தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு TNHB திட்டத்தின் மூலமும் வீடு அல்லது மனை பெற்றிருக்கக்கூடாது. புதிய வருமான வரம்பு பிரிவுகள். EWS பொருளாதாரத்தில் நலிவடைந்தோர். மாத வருமானம் ரூபாய் 25,000 வரை. அடுத்ததாக LIG குறைந்த வருவாய் பிரிவு. மாத வருமானம் 25,001 முதல் 50,000 வரை. அடுத்ததாக MIG மத்திய வருவாய் பிரிவு. மாத வருமானம் ரூபாய் 50,001 முதல் 75,000 வரை. அடுத்ததாக HIG உயர் வருவாய் பிரிவு. மாத வருமானம் ரூபாய் 75,001 மற்றும் அதற்கு மேல். முக்கிய குறிப்பு: நீங்கள் அதிக வருமான பிரிவில் இருந்தாலும் தேவைப்பட்டால் குறைந்த வருமான பிரிவிற்கான வீடுகளுக்கு விண்ணப்பிக்க புதிய விதிமுறைகளில் அனுமதி உண்டு. புதிய கட்டண முறைகள். ஒதுக்கீடு பெற்ற பிறகு பணத்தை செலுத்துவதற்கு 3 எளிமையான வழிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. முதலாவதாக ஒரே தவணை முறை. ஒதுக்கீட்டு கடிதம் கிடைத்த 30 நாட்களுக்குள் மொத்த தொகையையும் செலுத்தி வீட்டை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக சுயநிதி முறை. கட்டுமான பணிகள் நடக்கும் போதே அதன் முன்னேற்றத்திற்கு ஏற்ப தவணை முறையில் பணம் செலுத்தலாம். மூன்றாவதாக வாடகை கொள்முதல் முறை. ஆரம்பத்தில் சொத்தின் மதிப்பில் சுமார் 40% வரை தொகையை 21 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும். மீதமுள்ள தொகையை 5 முதல் 14 ஆண்டுகள் வரை மாத தவணையாக செலுத்திக் கொள்ளலாம். விற்பனை பத்திரங்கள் விரைவுபடுத்துதல். ஏற்கனவே TNHB வீடுகளை வாங்கி பல வருடங்களாக விற்பனை பத்திரம் ஆக்க முடியாமல் நிலுவையில் இருக்கும் வழக்குகளை கண்டறிந்து அவற்றிற்கு விரைவாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு சிறப்பு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் பழைய உரிமையாளர்களும் தற்போது எளிதாக தங்கள் பத்திரங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். மேலும் சில முக்கிய குறிப்பு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? TNHB-யின் புதிய வீட்டு வசதி திட்டங்கள் அல்லது விற்காத மனைகளை வாங்க திட்டமிட்டால் இடைத்தரகர்களை நம்பாமல் நேரடியாக tnhb.tn.government.in என்ற அதிகார இணையதளத்திற்கு சென்று ஃபிளாட்ஸ் ஃபார் சேல் அல்லது வியூ ஆல் ப்ராஜெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி தற்போதைய திட்டங்களின் முழு விவரங்களையும் QR கோட் வசதியுடன் ஆன்லைனிலேயே சரிபார்த்து கொள்ளலாம்.